சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா அரேஸ். ஸோ அரேஸ்ன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். ஆர் லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். int mark1 அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா, ஸோ mark1ல எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம்? ஒரு வேல்யூ. லெட்ஸ் சே mark1 equal to 15 அப்படின்னா 15ன்ற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல mark1 equal to 25 கொடுத்த 15க்கு பதிலா 25ன்ற வேல்யூ கொண்டு போய் அங்க விழுந்துரும். ஸோ ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த மார்க்ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ணும். அந்த இன்டீஜர் ஒரு வேல்யூ தான் அதால ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல அதனால ஸ்டோர் பண்ண முடியாது. இப்ப மொத்தம் 3 மார்க் நான் ஸ்டோர் பண்ணணும்னா எனக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படும்? 3 வேரியபிள் தேவைப்படும். சூப்பர். ஸோ இப்ப நான் 5 மார்க் ஸ்டோர் பண்ணணும்னா எனக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படும்? ஸோ லாஜிக்கலா மொத்தம் எனக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்ப நான் 5 வேரியபிள் யூஸ் பண்ணணும். அந்த வேரியபிள் பேர்ல லாஜிக்கலா எப்படி வைப்போம்? மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5 இப்படி வைப்போம். லெட்ஸ் சே மெட்ரிகுலேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலா பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் 11 சப்ஜெக்ட் இருக்கும். 10 சப்ஜெக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம்னா அப்ப மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்? 10 வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா 10 வேரியபிள் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த 10 மார்க்கையும் டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 வேரியபிளும் நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நீங்க டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகும்? int mark1 equal to 70, int mark2 equal to 80. ஸோ அந்த மாதிரி லாஜிக்கலா மார்க் 10 வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்றது அதிகமாயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 வருஷம் நீங்க ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6 செமஸ்டர்ஸ். ஸோ செமஸ்டர் 5னா மொத்தம் 30 சப்ஜெக்டோட மார்க் இருக்குன்னா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இதை நான் ஆட் பண்ணும் அப்படின்னா நான் மார்க் 30 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ நான் என்னுடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 30 வேரியபிள் இருக்கிறத நான் வந்து ஆட் பண்ணணும். இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசேஜ் ஆஃப் அ மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். இது இந்த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அதிகமாக உங்களுடைய கோடோட சைஸ் அதிகமாயிட்டே போகும். நீங்க அதை ஆட் பண்றதோ இல்லை அந்த மார்க் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும். பிரச்சனைக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் என்னால ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ அதுதான் பிரச்சனை. இதே ஒன் வேரியபிள்ல let's say we can able to store more than one value இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் ஒன் வேல்யூஸ் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும்? மார்க் 1 to மார்க் 30 பதிலாக மார்க்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரே ஒரு வேல்யூ வச்சிருப்பேன். அதுல எனக்கு 30 மார்க்கையும் ஸ்டோர் பண்றேன். 70, 80 up to 85. ஸோ அந்த கீ பாயிண்ட் புரியுதுங்களா? ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால வந்து எனக்கு மோர் தென் ஒரு 5 வேரியபிள் 5 சப்ஜெக்டோட மார்க் ஸ்டோர் பண்ணணும்னா 5 வேரியபிள் தேவைப்படுது. 10 சப்ஜெக்ட்னா 10 வேரியபிள் தேவைப்படுது. 30 சப்ஜெக்ட்னா 30 வேரியபிள் தேவைப்படுது. ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்க எனக்கு இன்க்ரீஸ் ஆக அதோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு அது அடிப்படையான காரணம் என்ன? ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் ஃபார் திஸ் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அப்ப இஃப் ஒரு வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தென் ஒரே ஒரு வேரியபிள்ல ஸோ எல்லா மார்க்கும் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம்தான் int mark1 equal to 15 கொடுத்தோம்னா மெமரியில் என்ன ஆகும்? 50 அப்படின்ற ஒரு வேல்யூக்கு mark1 அப்படின்ற ஒரு வேரியபிள் ஆகும். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பைட்ஸ். இது ஒரே ஒரு இன்டிஜரை நம்ம
கிரியேட் பண்றதுக்கான லாஜிக். இதே நான் ஒரு அரேவை கிரியேட் பண்றேன்னா என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு சே இட் இஸ் an அரே. இந்த மாதிரி ஓப்பன் bracket போட்டு ஸ்கொயர் bracket போட்டு க்ளோஸ் bracket போட்டோம்னா இட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் an அரே. ஸோ நான் என்ன பேர் வைக்கிறேன் இதுக்கு? marks equal to new int of. இப்போ இந்த இடத்துல என்னுடைய அரேல மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ் இருக்கு அப்படின்னு நம்ம இங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 5 சப்ஜெக்ட் அப்படின்னா 5 நான் இங்க சொல்றேன். ஸோ இப்போ இதுல புதுசா என்ன பார்த்துருக்கோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் இட் இண்டிகேட்ஸ் an array of integers. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். மார்க்ஸ்ன்றது இட்ஸ் a வேரியபிள் நேம். மார்க்ஸ் இஸ் a வேரியபிள். இதோட டேட்டா டைப் என்ன? இட் இஸ் an array of integer. இந்த ரெண்டு டாபிக்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இதோட டைப் என்ன? இன்டிஜர். அரே ரெப்ரசன்ட் பண்ணினால இட் ரெப்ரசன்ட்ஸ் array of integers. 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா what is the total size of array? Size of an array which means எத்தனை வேல்யூவை மேக்ஸிமம் என்னால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த நியூ அப்படின்ற விஷயத்த நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அரே வேரியபிளை டிக்ளேர் பண்றேன்னா மெமரியில் என்ன ஆகும்னா மொத்தம் 5 எலமெண்ட் ஸ்டோர் ஆகிறதுக்கு தேவையான மெமரி அலோகேட் ஆகும். ஸ்டெப் 1 3 4. ஒரு எலமெண்ட் இன்டிஜர் ஸ்டோர் பண்றதுக்கு எத்தனை பைட்ஸ் தேவைப்படும்? 4 பைட்ஸ். அப்ப ஒரு எலமெண்ட்டுக்கு 4 பைட்ஸ். டோட்டலா எத்தனை எலமெண்ட் நம்ம இங்க அலோகேட் பண்றோம்? 5 எலமெண்ட்ஸ். அப்போ டோட்டலா 20 பைட்ஸ் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணணும். பண்ணிட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கும்னா marks. Marks basically it points to an array. அந்த அரேல 5 எலிமெண்ட் இருக்கும். இந்த marks அப்படின்ற ஒரு வேரியபிள் which points to 5 element array. mark அப்படின்றது it points to 1 element. ஒரு எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ற வேரியபிளுக்கும் an array of elements பாயிண்ட் பண்ற வேரியபிளுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா int mark1 equal to 15 கொடுக்கிறோம். இங்க அதே int array கொடுத்திருக்கோம். marks equal to new int of 5, which means marks is a variable, point number 1, of type array of integers. So உள்ள இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் integer type. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் பார்த்த உடனே அரேன்னு சொல்லுது. what is the total size? 5. ஸோ மொத்தம் 5 எலிமெண்ட் இருக்கிற ஒரு அரேவை கிரியேட் பண்ணு அப்படின்றது தான் இந்த லைன் சொல்லும். ஓகேவா? சோ அப்படியே விட முடியாது. இப்ப 5ன்னு போறோம். அப்படியே விட முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும்னு சொல்லி ஜாவாக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க தான் சொல்லணும் அந்த வேரியபிள்ல மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்கா, இல்ல 5 எலிமெண்ட் இருக்கா, இல்ல 10 எலிமெண்ட் இருக்கா, இல்ல 100 எலிமெண்ட் இருக்குமா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்றத நீங்க தான் சொல்லணும். இட் இஸ் மேண்டேட்டரி. ஓகேண்ணா. ஓகேவா? இப்ப உங்களுக்கான அடுத்த விஷயம், இப்ப இந்த மாதிரி 5 எலிமெண்ட் இருக்குன்னா நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் நம்ம mark of 0 அப்படின்னு ஆக்சஸ் பண்ணோம். அதாவது இந்த வேரியபிளோட 0th எலிமெண்ட் இது. இங்க இது வந்து பாத்தீங்கன்னா வேரியபிளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட், இது தேர்ட் எலிமெண்ட், இது ஃபோர்த் எலிமெண்ட். அல்லது பொசிஷனிங், அரேல
இண்டெக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 1ஆ இருந்தா செகண்ட் எலிமெண்ட், 2ஆ இருந்தா தேர்ட் எலிமெண்ட், 3ஆ இருந்தா ஃபோர்த் எலிமெண்ட், 4ஆ இருந்தா ஃபிஃப்த் எலிமெண்ட். ஸோ இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஸோ அரே அப்படின்ற போது ஒரு 5 எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. ஒவ்வொரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? அதோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். இதோட இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 ஆக்சஸ் பண்ணும்போது மார்க்ஸ் ஆஃப் இந்த வேரியபிளோட 0th எலிமெண்ட், இங்க பாத்தீங்கன்னா அரேயோட சிம்பிள், அதுல 0th எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணனும்னா இதை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். லெட்ஸ் சே 15ன்ற வேல்யூ இங்க ஆக்சஸ் பண்ணனும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா இட் இஸ் மார்க்ஸோட 0th எலிமெண்ட்ல நான் 15ன்ற வேல்யூ போடுறேன். அப்ப என்ன ஆகும்? 15ன்ற வேல்யூ மார்க்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல 0th எலிமெண்ட்ல போய் விழும். இங்க விழுந்துருச்சு. லெட்ஸ் சே இந்த இடத்துல நான் 45ன்னு போடணும். அப்ப என்ன பண்ணுவேன்? மார்க்ஸ் ஆஃப் எந்த இண்டெக்ஸ்ல போய் 45ன்னு போடுவேன்? what is the index number? 3 1ண்ணா 3. ஏன்னா இந்த இடத்துல நம்ம போடணும்னு சொன்னோம். இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 3. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ நான் வந்து இங்க போடணும்னு நினைக்கிறேன் 0, 1, 2. இங்க 30 போடணும்னு நினைக்கிறேன்னா மார்க்ஸ் what is the index? 2ண்ணா 2. அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி இங்க போடணும் அப்படின்னா மார்க்ஸ் ஆஃப் 4. இங்க போடணும்னா மார்க்ஸ் ஆஃப் 1. லெட்ஸ் சே நான் 10ன்ற வேல்யூ இங்க போடுறேன், 20ன்ற வேல்யூ இங்க போடுறேன். அப்போ 20 இங்க இருக்கும், 10ன்றது இங்க இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு அரேனா என்ன, அந்த அரேல இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இண்டிவிஜுவல் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு we have to use the index அல்லது பொசிஷன். ஸோ பொசிஷன் ஆர் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. 0, 1, 2, 3 n-1 வரைக்கும் போகும். என்னன்றது சைஸ் ஆஃப் த விஷயங்கள். எப்படி இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ல நம்ம வேல்யூவை ரைட் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். இங்க இந்த இடத்துல என்ன பண்ணிப்போம்னா இன்ட் மார்க்ஸ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா மெமரி அலோகேட்டே ஆயிருக்காது இந்த இடத்துல. ஸோ மெமரி நாட் அலோகேட்டட் இட். எப்ப நீங்க மார்க்ஸ் ஈக்குவல் டு ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 3 into 2 6 bytes வந்து அலோகேட் ஆகும். சரி, 3 into 4 12 bytes அலோகேட் ஆகும். இதே சிமிலர் கேஸ் நான் இன்ட் மார்க் 1 கொடுக்குறேன் பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு மெமரி அலோகேட் ஆயிரும், ஆனா வேல்யூ அசைன் ஆயிருக்காது. இங்க பாத்தீங்கன்னா மெமரி அலோகேட் ஆயிருக்கும். டிக்ளேர் பண்ணும்போதே மெமரி அலோகேட் ஆயிரும். அரேல பாத்தீங்கன்னா இங்க நியூ அப்படின்ற இந்த கீவேர்ட் கொடுக்கும்போது தான் மெமரி அலோகேட் ஆகும். ஸோ நியூ இஸ் a கீவேர்ட். எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா இட் வில் allocate memory allocation in heap space. ஹீப் ஸ்பேஸ்னா என்னன்னு அடுத்து ஒரு கேள்வி வரலாம், அதை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம், ஊப்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். ஸோ ஐடியா என்ன? நியூ இஸ் a கீவேர்ட், அது கொடுக்கும் போது தான், அந்த யூஸ் பண்ணும்போது தான் மெமரி அலோகேட் ஆகும் இன் ஹீப் ஸ்பேஸ். மொத்தம் இந்த 3 என்ன இண்டிகேட் பண்ணுது? 3 represents what is the size of an array. அதாவது எத்தனை எலிமெண்ட் இருக்கலாம்ன்றத சொல்லும். கரெக்ட்டுங்களா? ஸோ மொத்தம் மூணு எலிமெண்ட் இருக்குன்னு சொல்றோம். ஒரு எலிமெண்டோட ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் என்ன டேட்டா டைப்? இன்டிஜர். ஸோ இன்டிஜர்னா 4 bytes. ஸோ 3 into 4 12 bytes. ஸோ 3 எலிமெண்ட் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அப்ப 0th எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட். ஸ்டெப் 1 இல்லண்ணா ஒரு இன்டிஜரை ஃபர்ஸ்ட் இப்படி மாதிரி 3 மார்க்ஸ் இருக்கிறதுல பண்றேன். இனிஷியலைஸ் பண்ணாம ஜஸ்ட் டிக்ளேர் பண்றேன். அப்புறம் 0th எலிமெண்ட்ல 70யும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல 80யும் செகண்ட் எலிமெண்ட்ல 90யும் போடுறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி, if I want to print the
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவேன்? marks of what is the value? 0 index 0 0 கொடுத்தா ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி நான் லாஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன வேல்யூ 2 னா 2 இண்டெக்ஸ் 2 லாஸ்ட் எலிமெண்ட் இண்டெக்ஸ் 2. இப்போ நீங்க 2 ஏன் சொன்னீங்கன்னா டோட்டல் சைஸ் 3ன்றதுனால 2ன்னு சொன்னீங்க. இப்போ நான் இது 5 ன்னு கொடுத்தனா 4 னா 4. அப்ப இது என்ன இருந்துச்சுன்னா இது பேசிக்கலி n minus 1 இண்டெக்ஸ்ல இருந்து 1 மைனஸ் ஆகுதுண்ணா. ஆமா, என்னோட சைஸ் என்னவோ அந்த சைஸை விட 1 கம்மியா இருக்கணும். அப்ப என் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா int size equal to marks dot length ன்னு அவனே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்ஸ் அப்படின்ற இந்த அரேல ஒரு ஃபங்க்ஷன் அவனே கொடுத்துருக்கான். லென்த்னு கூப்பிட்டோம் அப்படின்னா சைஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் பிரிண்ட் தி சைஸ். ஓகே, இந்த இடத்துல டாட் லென்த் இஸ் நாட் a function. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பிரிண்ட் ஆயிருக்கான்? நம்ம எதிர்பார்த்த மாதிரி 17 பிரிண்ட் ஆயிருக்கான். அரேயோட சைஸ் என்ன பிரிண்ட் ஆயிருக்கான்? 5. நம்ம ஆக்சுவலா ஏன் 5 பிரிண்ட் ஆயிருக்கானா, ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணும்போது என்னோட அரேயோட சைஸ் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அதை தான் அவன் கன்சிடர் பண்ணுவான். ஸோ 5 எலிமெண்ட் இருக்கிற ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் 3 எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். மீதி 2 எலிமெண்ட்டுக்கு வேல்யூ அசைன் பண்ணலை. ஸோ அரேயோட சைஸ் என்ன 5ன்னு சொல்லியிருக்கான். இப்போ லாஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பேசணும்? மார்க்ஸ் ஆஃப் என்ன வேல்யூ என்ன இண்டெக்ஸ் வரணும்? 4 னா 2 4 தான் வரணும். அதை சைஸ் மைனஸ் 1ன்னு சொல்லலாமா? பிகாஸ் சைஸ் இஸ் த லென்த் ஆஃப் த அரே. ஸோ டோட்டல் 5 எலிமெண்ட் இருக்கு, மைனஸ் 1னா மார்க்ஸ் ஆஃப் 4. இப்போ நம்ம மார்க்ஸ் ஆஃப் 4க்கு வேல்யூ அசைன் பண்ணவே இல்லை. பட் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு? 0 னா 0. ஸோ இட்ஸ் மீன்ஸ் நீங்க அரேல ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகுனா பை டிஃபால்ட்டா எல்லா எலிமெண்ட்லயும் 0ன்ற வேல்யூ தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்க வேல்யூ அசைன் பண்ணும்போது அந்த வேல்யூ ஓவர் ரிட்டன் ஆயிரும். ஸோ இங்க நான் மார்க்ஸ் ஆஃப் 4ன்றது எதுவுமே அசைன் பண்ணாததுனால எனக்கு டிஃபால்ட் வேல்யூ 0ன்னு இருக்கு. நான் மார்க் ஆஃப் 4ல 45 கொடுத்தேன்னா அங்க 0ன்னு இருக்கிறதுக்கு பதிலா அதுல 45ன்ற வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் 45 பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? So the default value is 0 for array elements. இப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ 0 அப்படின்ற டிஃபால்ட் வேல்யூ அது பிரிண்ட் பண்ணும். The first element is 0, array size is 5, last element is 45. நீங்க இதுல எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா 0 தான் வரும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 0 தான் வரும், லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 0 தான் வரும். இப்போ அடுத்த கொஸ்டின். I just want to print all the elements in an array. எல்லா எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? I want to print all the elements in an array. sys outல marks in போட்டா வருமா? லாஜிக்கலா வரக்கூடாது, வராது. ஸோ இந்த அரேவோட அந்த பேஸ் அட்ரஸை தான் அவன் பிரிண்ட் பண்ணுவான். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? இண்டெக்ஸ் ஆஃப் 0 போடணும்னா மார்க்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 0. இப்போ மொதல் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டீங்க. சூப்பர். இன்னொரு சிஸ்டர் போடுவீங்க. ஸோ இங்க என்ன போடுவீங்க? மார்க்ஸ் ஆஃப் 1 போடுவீங்களா? மார்க்ஸ் ஆஃப் சைஸ் போடும்போது ஒரு எரர் வரும். ஏன்னு சொல்றேன். இப்ப 2 எலிமெண்ட் பிரிண்ட் பண்ணிருக்கோம். 70 80 வந்திருக்கு. இப்ப அடுத்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? தேர்ட் எலிமெண்ட். அப்போ உங்களோட லாஜிக் பிரகாரம் மார்க்ஸ் ஆஃப் 2, மார்க்ஸ் ஆஃப் 3, மார்க்ஸ் ஆஃப் 4 இந்த மாதிரி போட்டீங்கன்னா
5 எலமெண்ட்டுமே நமக்கு பிரிண்ட் ஆயிரும். பட் ப்ராப்ளம் என்னன்னா என்னோட டோட்டல் சைஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம இது மாதிரி 1 by 1 போட்டுட்டே இருக்க முடியாது. லெட்ஸ் சே மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கு, 100 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 தடவை உட்கார்ந்து பிரிண்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்றோம், அரே எலமெண்ட்டை பிரிண்ட் பண்றோம். இதுதான் காமனான ஒரு விஷயம். இண்டெக்ஸ் மாறுதுண்ணா. இண்டெக்ஸ் மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் இது எப்படி பார்க்குறேன்னா, ஐ எம் ரிப்பீட்டிங். என்ன ரிப்பீட் பண்றேன்? பிரிண்டிங் அரே எலமெண்ட் தான் ரிப்பீட் பண்றேன். ஸோ வாட் இஸ் மை ரிப்பீட் டாஸ்க்? பிரிண்டர்ல பிரிண்டிங் அரே. ஐயோட இனிஷியல் வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேல்யூ ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகும்? 0. அப்ப என்னோட ஐயோட வேல்யூ 0. எனக்கு என் கண்டிஷன் என்னவா இருக்கிற வரைக்கும் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும்? 4 வரைக்கும் வரணும். 4 வரைக்கும் வரணும். அப்ப என்னோட கண்டிஷன் என்ன? லெஸ் தென் ஈக்குவல் டு 4. ஓகே, அப்ப இது 4 தேவையில்லை இல்லைங்களா? இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்ப என்ன பண்ணுவான்னா, ஒரு ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 4ன்னு போட்டிருக்கீங்க. இதை ஜெனரலைஸ்டா எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? எக்ஸாக்ட்லி. அப்ப என்னோட மார்க்ஸ் டாட் லென்த் -1 போடலாம். கரெக்டுங்களா? ஸோ இனிஷியலாக என்னோட ஐயோட வேல்யூ 0வா இருக்கும். உள்ள வரும், மார்க்ஸ் ஆஃப் 0வை பிரிண்ட் பண்ணும், which is 70. அப்புறம் ஐயோட வேல்யூ 1 ஆகும், உள்ள வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் ஐயோட வேல்யூ 2வா இருக்கும், 3ஆ இருக்கும், 4ஆ இருக்கும். ஓகே, இப்போ இதே இன்புட்டை நான் யூசர்ட்டு இருந்து இன்புட்டாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு பார்த்த மாதிரி ஸ்கேனர் ரீடர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன். ஒரு ப்ராப்பரான வே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் இங்க இன்புட்டா வாங்குறேன். த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன்ட் total subjects equal to reader dot next int. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், நீங்க ரெக்கார்டிங்ல பார்த்துருப்பீங்க. ஸ்கேனர் அப்படின்ற ஒரு இன்பில்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட் இருந்து இன்புட்டை வாங்கலாம். ஸோ இன்டிஜரை வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரோட வேரியபிள் டாட் நெக்ஸ்ட் இன்ட் கூப்பிட்டீங்கன்னா நம்ம அந்த கன்சோல்ல என்டர் பண்ற வேல்யூ இந்த டோட்டல் சப்ஜெக்ட்ஸ்ல கொண்டு போய் அசைன் ஆயிரும். ஸோ இப்போ நியூ இன்ட் ஆஃப் டோட்டல் சப்ஜெக்ட்ஸ்னு போடணும். இப்போ நான் போட்ட கோட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் சொல்லுங்க. இம்போர்ட் ஜாவா டாட் இந்த இதை இம்போர்ட் பண்ணணும். அப்பதான் அவனுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் வாங்குறேன். இப்போ நான் வெறும் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு எரர் சொல்லுவான். என்ன எரர் சொல்லுவான்? ஆமா, ஸோ நான் 3ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுனா மொத்தம் 3 எலமெண்ட்டை தான் நான் அலோகேட் பண்றேன். ஸோ லாஜிக்கலா இந்த 3 எலமெண்ட்டை தான் நான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும். 4வது எலமெண்ட்டுக்கான மெமரி அலோகேட் பண்ணவே இல்லை. அப்ப என்ன சொல்லுவானா, இது என்னோட அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். என்ன பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3 அவுட் ஆஃப் பவுண்ட் ஃபார் லென்த் 3. லென்த் 3 தான் இருக்கு, நீ வந்து இண்டெக்ஸ் 3ல கொண்டு போடுற, அதாவது 4வது எலமெண்ட்டை கொண்டு போடுறன்றதா அவனோட பிரச்சனை. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், நீங்கள் இதை ரன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மொத்தம் 5 எலமெண்ட்னா 5க்கு மேலே நம்பர் கொடுத்தாதான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இப்போ இதே கோடை நான் ஃபாரில் எழுதுறேன். இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு மார்க்ஸ் டாட் லென்த் -1. இதை மார்க்ஸ் லென்த் -1ன்னு சொல்லலாம், அல்லது லெஸ் தென் மார்க்ஸ் டாட் லென்த்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான், ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இங்கே போட்டிருக்க இந்த ஃபார் லூப்பும் இந்த வைல் லூப்பும் ஒன்று தான். இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 இங்கே போட்டது தான் நான் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 இங்கே போட்டிருக்கேன். ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு மார்க்ஸ் டாட் லென்த் -1 தான் ஐ லெஸ் தென் மார்க்ஸ் டாட் லென்த்னு போட்டிருக்கேன். இங்கே போட்ட இந்த அப்டேட் வேல்யூ தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம we are going to assign the value
என்ன சொல்றேன், என்டர் த மார்க் ஆஃப் சப்ஜெக்ட் i+1. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும், 0 அப்ப 0 + 1 1ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். என்டர் த மார்க் ஆஃப் சப்ஜெக்ட் 1 அப்படின்றது இங்க பிரிண்ட் ஆகும். அப்ப அது சப்ஜெக்ட் 1ன்னு சொல்லிட்டு இங்க என்ன வேல்யூ என்டர் பண்றீங்களோ அந்த வேல்யூ மார்க்ஸ் ஆஃப் 0ல கொண்டு போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த இடத்துல, எத்தனை சப்ஜெக்ட், சரி நான் 4ன்னு சொன்னேன்னா enter the mark of subject 1, let's say 70. Enter the mark of subject 2, 80. Subject 4, 60. 70, 80, 90, 60ன்றது பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ என்ன பண்றோம் இங்க, என்னோட டோட்டல் அரேவோட சைஸ் 4 இருந்துச்சுன்னா 4 தடவை இந்த லூப் சுத்தி 4 தடவை யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ஸோ இங்க அழகா என்டர் த மார்க் ஆஃப் சப்ஜெக்ட் 1, 2, 3, 4ன்னு பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. இந்த கோடு பார்க்கும்போது எப்படி இருக்கும், மொத்தம் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அப்ப 4 தடவை இந்த லூப் சுத்தி 4 மார்க்கை வாங்கி இந்த மார்க்ஸ்ன்ற ஒரு அரேல இன்புட்டா போட்டுறோம். அதே லாஜிக் தான் இங்க வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்றோம். ஸோ இப்போ நம்ம என்ன இதில் லேர்ன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது டோட்டல் எலமெண்ட்டோட சைஸ், அரே எலமெண்ட்டோட சைஸ் என்னன்றதை வாங்கிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்கான வேல்யூ எடுத்து வாங்கி நம்ம இதில் ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கான கோடு அடிச்சிருக்கோம். இது ரெண்டுமே ஒரே ஃபார் லூப் தான். இங்க உள்ள வைல் அப்படியே ஃபாரா மாத்திட்டோம்னா இங்க அசைன் பண்ண வேல்யூவை இங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ள கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை a++ கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் 2ன்னு கொடுக்குறேன்னா 2 சப்ஜெக்ட் மட்டும் கேட்கும், 12, 34. 12, 34ன்றது மட்டும் பிரிண்ட் ஆகும். இங்கேயும் i+1 போட்டுன்றது புரியுதுங்களா? வெறும் i போட்டிருந்தனா என்டர் த மார்க் ஆஃப் சப்ஜெக்ட் 0ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால i+1 போட்டு என்டர் த மார்க் ஆஃப் சப்ஜெக்ட் 1ன்னு சொல்லி போட்டிருந்தேன்.